இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. இரத்தத்தால் எங்களுக்கு கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, ஞானத்தை பொழிந்தருளும். Bind the cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, எங்கள் மேலும் எங்கள் உள்ளிலும். இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. ஞானத்தை பொழிந்தருளும் ஆண்டவரே, வாரும் தூய ஆவியானவரே. இன்னைக்கு திருப்பாடல் 4வது அதிகாரத்துல இருக்கிறோம். திருப்பாடல் 4வது அதிகாரம். அங்க அது இது ஒரு மாலையில் நடக்கின்ற அவர் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபிக்கின்ற ஒரு திருப்பாடல். அதே ஒரு சூழ்நிலையில தான் அவர் ஜெபிக்கிறாரு. அப்சலோம் இவருக்கு எதிராக வந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு சூழ்நிலையில ஜெபிக்கின்றோம். அவரோட இருக்கின்ற நபர்களோட அவர் சொல்ற ஒரு விஷயம், அவரோட இறங்கி போர் எடுக்கின்ற நபர்களோட அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், கோவப்படாதீர்கள் அப்படின்றாரு. திருப்பாடல் 4வது அதிகாரம் 4வது வசனம். கோவப்படாதீர்கள் அப்படின்ட்டு வாசிக்கிறீங்களா? சரி கோவப்படுங்க. சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாய் இருங்கள். ஆமீன். ஆமீன். இதுல முக்கியமான சில விஷயங்கள் நம்மளோட பேசும். ஆண்டவர் பேச விரும்புகின்றார். கோபம் இருந்தாலும் பாவம் செய்யாம இருங்க. கோபம் நம்ம சில பாவங்களுக்கு நம்ம உள்ளாகலாம். நம்ம வாழ்க்கை அனுபவத்திலிருந்தே நமக்கு தெரியும். மத்தேயு 5வது அதிகாரம் 21 to 26 ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கை நமக்கு தருகின்றார். மத்தேயு 5வது அதிகாரத்துல 21 to 26 வரைக்கும் பவுல் கூட இதை பத்தி பேசுகின்றார். வாசிக்கிறீங்களா? மத்தேயு 5ல 21 to 26. கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். ஆமீன். ஆமீன். சோ இது நம்ம இன்னும் கோபத்தை பத்தி ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். கோபம் அப்படின்றது 2 விதமாக கோபங்கள் இருக்கு. நீதியான கோபம், அது அநீதிக்கு எதிரான நமக்குள்ள வருகின்ற ஒரு கோபம். அது நீதி நிலைநாட்டப்படணும், நல்லது நடக்கணும் அப்படின்ற நமக்கு ஒரு ஆசை இருக்கும்போது அந்த கோபம் வரும். அது நமக்கு எதிராக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அந்த கோபம் வரதான் செய்யும். அது தப்பு கிடையாது, பாவம் கிடையாது. ஆனா இயேசுவாண்டவர் மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரத்துல 5வது வசனம், பரிசேயர்கள் சதுசேயர்களோட கடின இதயத்தை பார்த்து அவர் கோபப்படுகின்றார். ஆனா அந்த கோபத்திற்கு அவர் கோபம் இருந்தாலும் அவர் அது பாவம் செய்யவில்லை. மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரத்துல 5வது வசனம் வாசிக்கிறீங்களா? அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆமீன். ஆமீன். அதே நேரத்துல இன்னும் ஒரு சூழ்நிலையில இயேசு ஆண்டவர் கோபப்படுவதை பார்க்கின்றோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஜெருசலேம் இதுல கோயில்ல அவர் கோபப்படுவதை நீங்க பார்க்கலாம். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 13 to 17. எந்த விதத்துல, எந்த சூழ்நிலையில் நம்ம கோபப்படணும்? இந்த ஒரு சூழ்நிலையில அவர் கோபப்படுறாரு, ஆனா அந்த கோபத்தை வெளிப்படுத்தவில்லை.
அவர் வந்து யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 13 to 17 வரைக்கும் வாசிங்கன்னா, அந்த கோயிலுக்கு அவர் போறாரு. அது தவறாக பயன்படுத்தப்படுகின்றதை பார்க்கும்போது அவர் கோவப்படுகின்றார். அவர் எதற்காக கோவப்பட்டார் அப்படின்றத வெளிப்படுத்தி, சில நேரத்துல அத கூட நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம கோவப்படுவோம். நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம். நம்ம உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு நம்ம செயல்படுகின்றோம். இயேசு ஆண்டவர் அப்படி கிடையாது. சில நபர்களுக்கு எதிராக அவர் கோவப்பட்டாலும் அவர் பாவம் செய்யவில்லை. அந்த ம், அந்த டேபிளை வந்து தூக்கி போடுறாரே ஒழிய அந்த நபர்களை அவர் தூக்கி போடல. மனிதர்களை வந்து அவர் வெறுக்கவில்லை. அவர் செய்த செயல்களை தான் அவர் வெறுத்தார். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 13 to 17 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலில் இருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேஜைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் கூறியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். ஆமீன். ஆமீன். கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா அவரு இந்த கோபத்தை வந்து பாவத்துக்கு வராத விதத்திற்கு அவர் அதை கட்டுப்படுத்துகின்றார். ஆனா பல நேரத்தில் நம்ம கோவப்படும் போது என்ன நடக்கின்றது? உங்க வாழ்க்கையில சிந்தித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கோவப்படும் போது என்ன நடக்கின்றது? அது கட்டுப்பாடோட நிக்குதா இல்ல கட்டுப்பாடை விட்டு உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு சுயநலத்தினால ஆணவத்தினால நம்ம வந்து ஒரு ரிவெஞ்ச் சினம் கொண்டு நீங்க வந்து ஒரு அன்புக்கு எதிராக செயல்படுகின்றீர்களா? வார்த்தைகள் வழியாக, செயல்கள் வழியாக அவமானப்படுத்துகின்றோம். நீ எல்லாம் ஒரு முட்டாள், சில வார்த்தைகள் வழியாக அவமானப்படுத்துகின்ற விதத்திற்கு நம்ம செல்கின்றோமா? இயேசு ஆண்டவர் யாரையும் அவமானப்படுத்தவில்லை. யாரையும் வந்து ஒரு அவங்க செய்யற தவறை சுட்டி காட்டினார். சில நேரத்துல வேலையில கோவம் இருக்கும். அதை வந்து வீட்டுல வந்து மனைவி கிட்டையும் பிள்ளைகள்கிட்டையும் காட்டும். சில நேரத்துல வந்து பிள்ளைகள் மேல இருக்கிற கணவர் மேல இருக்கிற கோவத்தை பிள்ளைகள் மேல காட்டும். அது ஆண்டவர் வந்து நீதியான ஒரு செயல் கிடையாது. நம்ம பாவத்துக்கு உள்ளாகின்றோம். இயேசு ஆண்டவர் கையில ஒரு சாட்டை இருந்தது. மனிதர்கள் மேல அவர் பயன்படுத்தவில்லை. பாவியை வெறுக்க என்னைக்கும் ஆண்டவர் சொல்லது. பாவத்தை மட்டும்தான் நம்ம வெறுக்கணும். பாவியை வெறுக்கின்றோம். அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு நம்ம செய்கின்றோம். ஒரு நீதியான கோபத்தின் அடையாளம் என்ன? பாவத்திற்கு எதிரான கோபம் நீதியான கோபம். சுயநலமற்ற ஒரு கோபம். ஆண்டவருடன் மகிமைக்காக செயல்படுகின்ற ஒரு நபராக நம்ம இருப்போம். அதுல வந்து நம்ம கட்டுப்பாடுக்கு இருக்கும். ஆவியானவருக்கு செவி சாய்க்கின்ற ஒரு நபராக நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். நம்ம அது தன்னடக்கம் இல்லாத ஒரு கோபமாக இருக்கா? அன்பின் அடிப்படையில் நம்ம செயல்படுவோம். நம்ம கோபம் தணிகின்ற வரைக்கும் நம்ம வந்து நம்ம தண்டிக்க மாட்டோம். இப்ப குழந்தைகளை தண்டிக்கணும் அப்படி சில பேர்லாம் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கட்டுப்பாடுக்கு இருக்கும். சில பேர் நான் இப்போ இது கொஞ்ச நாள் போன இதுல கூட வந்து சொன்னேன். சில பேர் நம்ம கோவப்படும்போது என்ன செய்வோம்? அதை வந்து பொருட்களை எடுத்து உடைக்கிறது. நம்மளால ஒன்றும் உருவாக்க முடியாது. ஆனா உடைக்கிறது ரொம்ப எளிதா உடைச்சிரும். ஒரு நபர் நம்ம இருக்கிற குழுவில் இருக்கிற ஒருத்தர் வந்து பொருட்களை எடுத்து உடைக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் திருவுளத்திற்கு மாறான, அவர் கட்டளைகளுக்கு மாறான, அவரோட செயல்பாடுக்கு மாறான ஒரு செயல் இது, இந்த கோபம் அப்படின்னு. அது நீதியான கோபம். அந்த மாதிரி வந்து நம்ம ஒன்றும் உடைக்க மாட்டோம். இது எபேசியர் 4வது அதிகாரம் 26, 27 எடுத்து வாசிப்போம். எபேசியர் 4வது அதிகாரத்துல 26, 27 வாசிக்கிறீங்களா? சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும். அழகைக்கு இடம் கொடாதீர்கள்.
ஆமீன். அலகைக்கு நம்ம இடம் கொடுக்கின்றோம், அந்த கோபத்தை நம்ம விட்டு விடாமல் இருக்கும்போது. அதனாலதான் வந்து தாவீது என்ன சொல்றாரு, அது போறதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன செய்யணும்? பாவம் வந்து மற்ற விதமான பாவத்திற்கு இடம் கொடுக்கின்றது. சாத்தான் வந்து அங்கே குடிகொள்கின்றான். வெறுப்பு, நம்ம செய்கின்ற செயல், தவறான செயல்கள், சில நேரத்தில் வந்து கடவுளுக்கு எதிராக நம்ம வந்து கடவுள் பேரை வந்து தவறாக பயன்படுத்துகின்றோம். ஈசோ என்ன செய்தார்? ஹெப்ரேயன் புத்தகம் 12வது அதிகாரம் 16, 17 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை இழக்கின்றார். அவர் கோபம் பொறுமையாக இல்லாததுனால அவருக்கு பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் இழக்கின்றார். அது தலைமையான ஒரு பாவம் அப்படின்றது பல நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். ஹெப்ரேயர் 12வது அதிகாரம் 16, 17 வாசிக்கிறீங்களா? ஹெப்ரேயர் 12, உங்களில் யாரும் காமுகராகவும் ஏசாவை போல் உலக போக்கை பின்பற்றுபவராகவும் இராதபடி கவனமாயிருங்கள். இந்த ஏசா ஒரே ஒரு வேளை உணவுக்காக தம் தலைப்பேற்று உரிமையை விற்று போட்டார். பின்னர் அவர் தமக்குரிய ஆசியை உரிமை பேராக்கிக் கொள்ள விரும்பியும் அது அவருக்கு கிடைக்கவில்லை. கண்ணீர் சிந்தி அதை நாடியும் அந்நிலையை மாற்ற வாய்ப்பு ஏதும் கிட்டவில்லை. இது உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆமீன். வீணாக்கிட்டார். ஆண்டவர் வந்து தரக்கூடிய ஒரு ஆசிரியை அவர் பெறவில்லை. கடவுளுக்கு இது முன்னாடியே தெரியும்ன்றது வேற ஒரு விஷயம். முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம் ஈசோ இப்படிதான் செயல்படுவார் அப்படின்னு. ஆனா யாரும் ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை இழக்கணும்னு ஆண்டவர் விரும்புறது கிடையாது. நம்ம பொறுமை இல்லாதனால கோவப்படுகின்ற, எளிதாக கோவப்படுகின்ற நபராக இருப்பார். நம்ம இந்த மாதிரி ஆண்டவரின் கிருபையை பெறுவது கிடையாது. ஆண்டவரை விட்டு வெகு தூரம் விலகி தருகின்ற உணர்ச்சிகளுக்கு நம்ம அடிமைப்படக்கூடாது. அது சாத்தானோட ஒரு சூழ்ச்சி. அது புரிந்து கொள்ள ஆண்டவர் இன்னைக்கு அழைக்கிறார். இதோட மருந்து என்ன? மருந்து தான் இன்னைக்கு முக்கியமா நம்ம கவனிக்க போற விஷயம். மருந்து என்ன? இந்த தாழ்ச்சியில் வளருவது. இயேசு ஆண்டவர் இந்த தாழ்ச்சியில் வளரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் அழைக்கின்றார். பொறுமையாக இருக்கும், அன்பில் நம்ம வளரணும். எதிரிகளை நேசிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். மன்னிக்கின்ற நபர்களாக இருக்கணும். அந்த திருப்பாடல் 4லயே ஆண்டவர் தாவீது என்ன சொல்றார்? நீங்க சிந்தித்து பாருங்க, உங்க வாழ்க்கையிலேயே நிறைய பாவங்கள் இருக்கு. அப்சலோம் இவங்களுக்கு எதிராக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்சலோமுக்கு எதிராக கோவப்படாதீங்க. உங்க உள்ளத்திலேயே சிந்தித்து பாருங்க எவ்வளவு தவறுகள் இருக்கின்றது அப்படின்ட்டு. திருப்பாடல் 4:4 வாசிக்கிறீங்களா? சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். ஆமீன். படுக்கையோடு பேசுங்க அப்படின்னு சொன்னா நம்ம உள்ளத்துல சீர்தூக்கி நமக்குள்ளேயே நிறைய பாவம் இருக்கு அப்படின்னு புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். நம்மளே நிறைய தவறு செஞ்சிருக்கோம். மத்தேயு 7வது அதிகாரம் 1-5. மற்றவங்களோட பாவங்களை பார்த்து நம்ம ஈஸியா கோவப்பட்டுருவோம். நம்ம பாவத்தை, ஏன்னா அதை நம்ம பூத கண்ணாடியோட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பாவத்தை நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. நம்ம அதெல்லாம் எளிதா செஞ்சுட்டு நம்ம போயிடுறோம். பல நேரத்துல அவங்க செஞ்ச பாவத்தை தான் நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மத்தேயு 7:1-5 வாசிக்கிறீங்களா? பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பது ஏன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணில் இருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆமீன். ஆமீன்.
நமக்குள்ளதான் முதல்ல நம்ம வாழ்க்கையை பத்தி தான் மற்றவங்க மேல ஒரு கோபம் வருது அப்படின்னா, நான் இந்த தவறுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனா, நம்ம முதல்ல சிந்திக்கணும். நான் இந்த தவறை செய்யணும். நம்ம மற்றவங்க தவறை சுட்டி காட்டுவதற்கு முன்னாடி எனக்குள்ள இருக்கின்ற என்னென்ன தவறுகள் நான் இன்னும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கல. இன்னைக்கு கோவப்படுகின்றதை பத்தி நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். ஆவியானவர் எனக்குள்ள ஒரு விஷயத்தை உணர்த்துகின்றார். இதை நீ திருத்தணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு விஷயத்த தாழ்ச்சியோட சொல்றேன். எனக்குள்ள ஒரு விஷயத்த ஒரு ஒரு நிகழ்வை ஆண்டவர் மனதில் கொண்டு வந்தார். இன்னும் ஆண்டவருக்கு ஏற்றபடியாக நம்ம மனம் வருந்தலன்றது மட்டும் இல்ல, அதுக்கு பாவத்திற்கு கழுவாய் நம்ம செய்யவில்லை. அந்த கழுவாய் செய்யறதுக்கு ஆண்டவர் அந்த கிருபையும் தந்தார். நம்ம பொறுமையாக இருப்பது கிடையாது. முதல்ல நம்ம வாழ்க்கையை நம்மளே சீர்தூக்கி பார்க்கணும். இந்த கோபத்தை விட்டு விடுபெறணும். முதல் படி நம்ம வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கணும். 2வது படி அப்படின்றது பொறுமையாக இருக்க படிகள் எடுக்கணும், முயற்சிகள் நம்ம செய்யணும். பல நேரத்துல நம்ம இந்த மூவி எல்லாம் பார்த்துட்டு கோவப்படுறதுன்னா ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கோவப்படணும் அப்படின்ற ஒரு உலக சார்ந்த எண்ணம் இருக்கு. அதை விட்டு நம்ம விலகணும். வெகு தூரம் விலக வேண்டியது இருக்கு இந்த காலகட்டத்தில். வெகு தூரம் அதை விலகி போகணும். அதை நம்ம விட்டு விலகி நம்ம பொறுமையாக இருக்க முயற்சிகள் நம்ம எடுக்கணும். சில பிரச்சனைகள், சில வேதனைகள், சில தவறான நமக்கு எதிராக பேச்சு வரும்போது பொறுமையாக இருக்க நம்ம முயற்சிகள், படிகள் நம்ம வாழ்க்கையில எடுக்கணும். சின்ன சின்ன படிகள். சில வார்த்தைகள் நமக்கு எதிராக பயன்படுத்தும் போது பொறுமையாக இருக்க நம்ம சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 1லிருந்து 5 எண்ணுங்க அப்படின்னுவாங்க. சில பேர் 1லிருந்து 10 எண்ணுங்க அப்படின்னு. நம்ம சில உணர்ச்சிகளுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் அமைதியா இருக்க நம்ம படிகள், முயற்சிகள், நம்ம சுய சக்தியான சில முயற்சிகளும் எடுக்கணும். தேவையான ஒரு விஷயம். நம்ம தாழ்ச்சி அப்படின்றது கடவுள் மேல இருக்கின்ற அன்பினாலையும், இந்த தாழ்ச்சி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நம்ம மனிதர்கள் மேலேயும் இருக்கின்ற ஒரு அன்பினாலையும் நம்ம செயல்படுத்தணும். உண்மையாக நம்ம மற்றவர்களை நேசித்தோம் அப்படின்னு சொன்னா, உண்மையான ஒரு அன்பு இருந்தது நம்ம பொறுத்துக்குவோம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, கணவர்களுக்கு எதிராக ரொம்ப கோவப்படுவாங்க. பிள்ளைங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப அன்பு அதிகமா இருக்கு. அதனால கோவப்படுறது அந்த அளவுக்கு கோவப்பட மாட்டாங்க. கணவருக்கு எதிராக இல்ல மனைவி எதிராக கோவப்படுகின்றதை விட பிள்ளைங்க எதிராக அந்த அளவுக்கு கோவப்படும். ஏன்னா அன்பு அதிகமா இருக்கு. அந்த அன்பின் ஒரு அடையாளம். அன்பு அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப பொறுமையா இருக்கும். இன்னும் பொறுமையாக இருக்க ஆண்டவர் அழைக்கின்றார். அடுத்த ஒரு படி அப்படின்றது மன்னிக்கணும். நமக்குள்ள இந்த நல்லா பாத்தீங்கன்னா கோவப்படுறது ஏன் அவ்வளவு எளிதா கோவப்படுறோம்னா அவங்க மேல ஆல்ரெடி ஒரு வெறுப்பு இருக்கும் நமக்குள்ள. நமது வெறுப்புனாலதான் மன்னிக்க முடியல. நம்ம இன்னும் அதிகமா கோவப்படுறோம். மன்னிப்பது அப்படின்றது ஒரு தாழ்ச்சியின் ஒரு அடையாளம். இயேசு ஆண்டவரை நம்ம பிரதிபலிக்கின்றோம். மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனம். நான் தாழ்ச்சி உள்ளவன் அதை போல் நீங்களும் தாழ்ச்சியா இருங்க அப்படின்றார். மத்தேயு 11:29 வாசிக்கிறீங்களா? நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமீன். ஆமீன். இந்த கனிவு, மனத்தாழ்ச்சி அப்படின்றது எளிதாக வருகின்ற ஒரு விஷயம். இது ஒரு கத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். நம்ம தவறான விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த படங்கள்லாம் பார்த்து, இந்த வாழ்க்கை சூழ்நிலைகள் மற்றவர்கள் செயல்படுகின்றதை பார்த்து தவறான விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோமா? இயேசு ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். அதை கத்துக்கிட்டோம்னா ஆன்மீகத்துல நம்ம வெகு தூரம் நம்ம பெரிய நபர்களா ஆண்டவரை நோக்கி ரொம்ப அற்புதமா நம்ம பயணம் செய்யலாம். சரிங்களா? ஆண்டவரின் பிள்ளைகளாக நம்ம இருக்கலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டவர்கிட்ட கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இயேசு ஆண்டவரின் தாழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற வசனங்களை தியானிங்க. 10 வாட்டி வாசிங்க. அது எப்படி நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க முடியும் அப்படின்னு நான் தியானிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கிறீங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 23வது வசனம். பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை, நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம்
தம்மை ஒப்படைத்தார். ஆமென். ஆமென். நம்மளை ஒப்படைக்கும் அர்ப்பணிங்க உங்களையே. இயேசு ஆண்டவரின் திரு இதயத்திற்கு உங்களையே அர்ப்பணிங்க. அவருடைய திரு இதயத்தை தியானிங்க. அவர் எப்படி பொறுமையாக இருந்தார் சிறுவை மரணத்தில். அவர் எப்படி பொறுமையாக இருந்தார். இயேசு ஆண்டவரே, உங்க திரு இதயத்தை என் இதயத்தை உங்க திரு இதயத்தை போல் மாற்றும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. இந்த ஜெபத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஆண்டவர் அந்த தாழ்ச்சி, மனத்தாழ்ச்சியின் கனிவு உள்ளத்தா மாற்றுவார். நம்மளை மாற்றுவார். கோவப்படக்கூடாதுன்னு என்னைக்குமே இப்படி போடவில்லை. ஆனா கோபம் நம்ம கட்டுப்பாடுக்குள்ள இருக்கணும். பிள்ளைகள் கிட்டயா கூட இருக்கலாம், யாருக்கிட்டயா இருக்கும். ஒரு அடிக்கு பதிலா 10-15 அடி நமக்கு தேவை இருந்திருக்காது. நம்ம வேற எதுக்காவது கோபம் இருக்கும். அதுக்குனால பிள்ளைங்க மேல அதிகமா கோவப்படுறதெல்லாம் தவறு. அந்த தாழ்ச்சியின் என்ற கனிவுள்ள இருக்கிறது அப்படின்றது ஆண்டவரோட கிருபை. அந்த கிருபைக்காக அடுத்த படி அப்படின்றது ஜெபிக்கணும். கட்டுப்பாடோட இருக்கணும். நம்ம ஆண்டவரோட அந்த கிருபைக்காக ஜெபிக்கணும். பல நேரத்துல நம்ம முயற்சி மட்டும் தான் நினைச்சுக்கிறோம். இல்லை, அதை விட அதிகமான முக்கியத்துவம் அப்படின்றது ஆண்டவரோட கிருபை. ஆண்டவர் கிருபைக்காக ஜெபிக்கணும். நம்ம வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கணும். அப்புறம் சின்ன சின்ன விதத்துல படிப்படியாக இந்த ஒரு கிருபையில் நம்ம வளர முயற்சி செய்யணும். நமக்கு எதிராக வருகின்ற குற்றச்சாட்டுகளை பொறுமையாக பதில் சொல்ல முயற்சிகள் எடுக்கணும். மற்றவர்களோட குறைவுகள்ல நம்ம பொறுமையாக சின்ன நம்ம என்ன சொல்ல இரிட்டேட் பண்ற விஷயங்கள் இருக்கலாம். சில விஷயங்கள் இருக்கும், நமக்கு இது பண்ணா பிடிக்காது. சில விஷயங்கள் நம்ம அது கழுவாம வச்சா நமக்கு பிடிக்காது. சில விஷயங்கள் டேபிள்லயே பிளேட்டை வச்சுட்டு போனா நமக்கு சில விஷயங்கள் சின்ன விஷயங்கள் நமக்கு பொறுமையாக இருக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும். அந்த சூழ்நிலையில் பொறுமையாக அதை பல நேரத்துல அந்த தவறை செய்திருப்பாங்க. ஆனா அதை பொறுமையாக காத்திருக்கும். இது படிப்படியாக இது ஒரு கனி அப்படின்னு சொல்வது அதனாலதான். நம்ம படிப்படியாக ஆவியானவர்கள் ஒத்துழைப்பினோட நம்ம இது செயல்படுத்தணும் நம்ம வாழ்க்கையில். அதுக்கான மேலான ஆசீர்வாதங்கள் நம்ம இது கனிவோடு இருக்கும்போது, பொறுமையோடு இருக்கும்போது நம்ம ஆண்டவர் மேலான ஆசீர்வாதங்கள் நமக்காக வைத்திருக்கின்றார். முதல் முக்கியமான ஆசீர்வாதம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே திருப்பாடல் 4வது அதிகாரத்துல கடைசி வசனம் 8வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. சமாதானத்தில் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நம்ம பெறுவோம். 7ம் 8ம் வாசிங்க. திருப்பாடல் 4ல 7ம் 8ம். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மன அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். ஆமீன். ஆமீன். இந்த சினம் தனியும் போது நம்ம இந்த அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் தூங்க போகலாம். ஆனா பல நேரத்துல நம்ம இந்த சொன்ன படிகள் ஒன்றும் நம்ம செய்யறது கிடையாது. கோவத்தோட தான் படுக்கிறோம். அதனாலதான் பல பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு, ஹார்ட் அட்டாக்கு, அந்த மாதிரி பல விதமான நோய்கள் வருவது இதெல்லாம் காரணம். அந்த வார்த்தைக்கு நம்ம செவி சாய்ப்பது கிடையாது, அதை புரிஞ்சுக்கல, நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்பது கிடையாது. இதெல்லாம் ஒரு நமக்கு நம்மளே செய்துகிட்டு இருக்க தீங்கு. இது அதை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. நமக்கே நம்ம செய்து கொண்டிருக்கின்ற தீங்கு. புரியுதுங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம், சாதாரண விஷயமான எடுத்துக்காது. நமக்கு செய்து கொண்டிருக்கின்ற தீங்கு. இதோட இன்னும் ஒரு விளைவு என்ன? ஆண்டவரோட திருப்பாடல் 4லேயே 3வது வசனத்தை எடுத்து வாசிப்பார். அவருக்காக அவருக்கு ஏற்றபடியாக அவரை நம்ம பிரதிபலிக்கும் போது, கனிவுள்ள நம்ம செயல்படும் போது, அவருக்காக மாற்றி வைக்கப்பட்ட நபர்களாக இருப்போம். அவரு நம்ம ஜெபத்தை கேட்பார். திருப்பாடல் 4ல 3 வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் என்னை அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். ஆமீன். ஆமீன். நண்பராக தேர்ந்தெடுப்பார். அவர் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம சத்தம் கேட்கப்படும். அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் இல்ல? மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனம், கனி உள்ளவர்கள் அவங்க பூமியை
அவங்க கைவசமாக்குவார்கள். மத்தேயு 5:5 வாசிக்கிறீங்களா? கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். ஆமென். நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நமக்காக இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நம்ம பெறுவோம். ஈசா கடவுள் தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை இழந்தார். பொறுமை இல்லாதனால கோவப்பட்டார். அவரு பொறுமை இல்லாதனால இழந்தார். பொறுமை இருக்கும்போது, நம்ம கோவப்படாத போது, நம்ம ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கின்ற ஆசீரை நம்ம பெறுவோம். இல்லைன்னா அது நம்ம கரத்திலிருந்து இழந்துருவோம். அதை பொறுமை இல்லாதனால, கோவப்படுவதனால, தாழ்ச்சி உள்ளதனால அடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன? யாக்கோபின் நூல் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். யாக்கோபின் நூல் 4:10 வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஆமீன். ஏன் அவருக்கு முன்னாடி நம்ம தாழ்த்தும் போது அவரே நம்மளை உயர்த்துவார். அது நம்ம எவ்வளவுதான் முயற்சிகள் எடுத்து நம்ம பெரிய ஆளா தெரியணும் அப்படின்னு நினைச்சாலும் அவர் உயர்த்துவதை போல் என்னைக்குமே அது வராது. அது ஒப்பே ஆகாது. அற்புதமான உயர்த்துதல் நம்ம பெறுவோம். ஆசைப்பட்டதை விட மிகுதியான உயர்த்துதல் ஆண்டவர்கிட்ட பெறுவது இந்த தாழ்ச்சியுடன் ஆண்டவர் முன்னாடி நம்ம தாழ்ச்சியுடன் நடக்கும்போது நடக்கிற விஷயம். சில நேரத்தில் நீங்க சொல்லலாம், இந்த மாதிரி சொல்லலாம், என்னன்னா பிரதர், நான் இதுல இருக்கிற படிகள் எல்லாம் நான் முயற்சி செஞ்சுட்டேன், ஆனாலும் நான் விடுபெறவில்லை அப்படின்னா அதோட என்ன செய்யலாம்? சில விதமான என் கட்டுப்பாடுக்கு மீறின சில கோபங்கள் என் வாழ்க்கையில வருது, என்னால கட்டுப்படுத்தவே முடியல. அந்த ஒரு சிறு சூழ்நிலையை என்ன செய்யலாம்? முதல் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். இயேசுவின் நாமத்தில், என்னோட சேர்ந்து இப்போ உச்சரிங்க, இயேசுவின் நாமத்தில் கோபத்தை நான் விட்டு விடுகின்றேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கோபத்தை நம்ம அழைத்திருக்கின்றோம், நம்ம வாழ்க்கையில அழைத்திருக்கோம். சாத்தான வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். ஆவியானவருக்கு செவி சாய்ப்பதற்கு பதிலாக கோபத்துக்கு தான் நம்ம செவி சாய்த்திருக்கின்றோம். கோபத்தை இயேசுவின் நாமத்தில் கோபத்தை விட்டு விடுகின்றேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப நம்ம அதை அறிக்கையிடணும். இயேசுவின் நாமத்தில் கோபத்தை நான் விட்டு விடுகின்றேன், இயேசுவின் நாமத்தில் கோபத்தை நான் விட்டு விடுகின்றேன், இயேசுவின் நாமத்தில் கோபத்தை விட்டு விடுகின்றேன் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடணும். நீங்க இதை ஒரு 10 வாட்டி சொன்னதுக்கு அப்புறம் இயேசுவின் நாமத்தில் கோபத்தின் ஆவியை முக்கியமா அந்த ஆவியை அப்படின்னு சொல்லணும். கோபத்தின் ஆவியை. ஏன்னா நமக்கு கட்டுப்படுத்த முடியாதது. பாவம் செய்கின்றவன் பாவத்திற்கு அடிமை. கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அது ஒரு ஆவி, அசுத்த ஆவி. அலகைக்கு நம்ம இடம் கொடுத்திருக்கின்றோம். எபேசியர் 4:26. அதனால கோபத்தின் ஆவியை கட்டி நிர்மூலம் ஆக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஜெபித்துக்கிட்டே இருக்கணும். சில நேரத்தில் நமக்கு வலிக்கலாம், சில நேரத்தில் சொல்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கலாம், சில நேரத்தில் நமக்கு சொல்ல முடியாம கூட இருக்கலாம். ஆனா திரும்ப திரும்ப சொல்ல 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 உங்களுக்கு முழுமையான ஒரு விடுதலை நமக்கு தருவார் ஆண்டவர். அவர் விடுதலை பெறுவோம். விடுதலை பெற்று நம்ம. ஆனா சில நேரத்துல கோபத்தின் ஆவி அப்படின்றது ஒரு ஒரு கிளையாக இருக்கும். அது மட்டும் இல்லாம வேற பல, இந்த கோபத்திற்கு அடித்தளமா ஆணவம், பொறுமை இல்லாதது, சுயநலம், அந்த மாதிரி வேற பல விஷயங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதையும் நீங்க இது ஜெபித்து நம்ம ஒரு விடுதலை பெறணும். நீங்க ஒரு விஷயத்திற்கும் ஆணவத்திலிருந்து விடுதலை பெறணும், பொறுமை இல்லாத சுயநலத்திலிருந்து விடுதலை பெறணும். நம்ம புரிஞ்சுக்கணும் இதோட வேறு என்ன, கோவப்படுவதன் வேறு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆராயணும். ஆவியானவரோட வெளிப்படுத்துவதற்காக ஜெபிக்கணும். இதெல்லாம் ஒன்னொன்னுதான் விடுதலை பெறும்போது நம்ம முழுமையாக நம்மளால கட்டுப்படுத்த முடியும். உறுதியா நம்மளால முடியும். ஆவியானவர் கடவுளோட உதவியால நம்மளால பொறுமையாக இருக்க முடியும். நம்பிக்கையோட இதை செய்யுங்க. ஆண்டவர் மன்னிக்க முடியாம சில சூழ்நிலையினால நம்மளால கோவப்பட்டு நம்ம இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் தருகின்ற ஒரு ஆசீர்வாதம் லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரத்துல 40வது வசனம். ஆவியானவரே நான் உங்களை வழி நடத்துவார் இந்த கோபத்திலிருந்து விடுபெறுவதற்கும், அவர் பிள்ளையாக இருப்பதற்கும், அவர் சாயல் நம்ம செயல்படுவதற்கும். லூக்கா நற்செய்தி 6:40 வாசிக்கிறீங்களா?
லூக்கா நற்செய்தி 6:40. சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். ஆமேன். ஆமீன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எல்லா கோபத்தின் கட்டுகளிலிருந்து விடுபெற்று, எல்லா கோபத்தின் கட்டுகளிலிருந்து, எல்லா கோபத்தின் அசுத்த ஆவிகள் கட்டி நிர்மூலமாக்கப்படுத்த ஆண்டவரே, சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். Receive the peace of Christ. In the name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.